அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, மார்க்கம் என்று சொல்லி வருகிறோம். மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த வகையில மனிதன் தூய்மையான உணவை உண்ண வேண்டும் என்று ஹராம் ஹலால் என்று இரண்டு விதமாக இஸ்லாம் பிரிக்கிறது. அதாவது விலக்கப்பட்ட உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள். அந்த வகையில பொதுவாக இஸ்லாமிய, அதாவது தமிழக முஸ்லிம்கள் ஆகட்டும், இந்திய முஸ்லிம்களாகட்டும், உலகளாவிய ரீதியில கூட முஸ்லிம்களுக்கு பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு இந்த ஹலால் குறித்த பிரச்சனையில் இருக்கவில்லை. ஹலால் என்றால் பொதுவாக தாமாக செத்தவை, பன்றியின் மாமிசம், அல்லாவின் பெயர் கூறி அறுக்கப்படாத உணவுகள், இதை சாப்பிடக்கூடாது, அதுதான் ஹராம் என்று பொதுவாக முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹலால் என்பது மிக விரிவாக ஒரு பொருள் கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த ஹலாலிலே டெய்லி நாம் உணவிலே உண்ணக்கூடிய இன்கிரியன்ஸ் ஆகட்டும், சமையல் பொருட்கள் இருந்து எல்லா விதத்திலும் ஹலால் இல்லாமல் அதில் ஹராமான பொருட்கள் கலந்து இருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நம்ம உண்மையிலேயே அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அந்த ஹலால் குறித்த பிரச்சனைகளை சமூக தளங்களில் உலகளாவிய ரீதியில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஹலால் இந்தியா நிறுவனத்தை சகோதரர் முகமது ஜின்னா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். சர்வதேச அரங்குகளில் இந்தியா மாத்திரம் அல்லாமல் நேபாள், பங்களாதேஷ் மற்றும் உலக அளவிய உள்ள நாடுகள் எல்லாவற்றிலும் இந்த ஹலால் குறித்த விழிப்புணர்வை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஹலாலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்ன என்பதை விளக்குவதற்காக நமது அரங்கத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவரோடான ஒரு நேர்காணலை நாம் இப்பொழுது நடத்தவிருக்கிறோம். சகோதரர் அப்துல் வஹாப் அவர்கள் அந்த உணவுப் பொருட்கள் குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவரும் இங்கே வந்திருக்கிறார். அவரும் நம்மோடு சேர்ந்து சகோதரர் ஜின்னா அவர்களிடத்திலே கேள்விகளை தொடுப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹலால் குறித்த அந்த மேட்டர்ல இதுக்கு சான்றிதழ்கள்லாம் தெரியும். நீங்க பல நிறுவனங்களுக்கு வர்த்தக நிறுவனங்கள் மாத்திரம் அல்லாமல் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் கொடுத்துருக்கீங்க, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி மருத்துவமனைகள் கூட ஹலால் சான்றிதழ் கொடுக்குறீங்க. இந்த ஹலால் சான்றிதழ் தர வேண்டிய தேவை என்ன? ஓகே, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம இங்கே தெளிவாக பதிவு செய்யக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஹலால் அப்படி என்றால் முஸ்லிம்களுக்கு ஏற்ற ஒரு உணவு அப்படின்னு தவறுதலான ஒரு புரிதல் உலகளவில் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற நாடுகளில் இந்த பற்றிய நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு, லேக் ஆஃப் நாலேஜ். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹலாலா இது ஏதோ பாய் கடையில் போய் சிக்கன் மட்டன் சமைக்கிற சாப்பாடு அப்படின்ற அளவில் மட்டும்தான் திங்க் பண்றாங்க தவிர, அதை தவிர்த்து ஹலால் என்பது ஒரு உணவு, இது மனிதனுக்கு உகந்த உணவு அப்படின்ற விஷயத்துல நிறைய பேர் திங்க் பண்றதும் இல்லை, அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை. இன்னைக்கு நம்ம இந்த கலந்துரையாடல் வந்திருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி பேச போறோம். ஹலால் ஹராம் இது முஸ்லீம்கள் ஆகிய அவங்களுக்கு இந்த வேர்டு ரொம்ப யூஷுவல், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பாங்க, ரொம்ப அதிகமா டெய்லி அவங்களோட லைஃப்ல ஹலால் ஹராம் பத்தி பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஹலால் அப்படி என்றால் ஒரு ஆங்கிலத்தில் நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா பர்மிட்டட், கிளீன், ஹைஜீனிக், பியூர், இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. அப்போ கிளீன், ஹலால் மீன்ஸ் ஒரு விஷயத்தை நீங்க சரிங்க அது தெளிவா கிளீனா இருக்கணும். இன்னொரு பக்கம் ஹராம், நாட் பர்மிட்டட், ப்ரொஹிபிட்டட், இட்ஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் பீயிங், இப்படி ஒரு ரெண்டு கருத்து. அப்போ ஹலால்னா எந்த உணவை ஒரு மனிதன் உட்கொள்கிறானோ அவனுக்கு அதனால பிரச்சனைகள், பக்க விளைவுகள், இதற்கொண்டு வியாதிகள், எந்த விஷயத்திலுமே அவனுக்கு தீங்கு விளைவிக்காது, இது ஹலால். எந்த ஒரு உணவு அந்த மனிதன் உட்கொள்றானோ அவனுக்கு பக்க விளைவுகள், தீங்கு ஏற்படுமோ அது ஷார்ட் டைம் ப்ராப்ளம், லாங் டைம் ப்ராப்ளம். இப்போ இந்த ஹலால் சர்டிஃபைட் பண்ணீங்களா, சான்றிதழ் கொடுக்குறீங்க நீங்க, இந்த சான்றிதழ் உணவுப் பொருட்களுக்கு மாத்திரம் தரீங்களா, இல்லை உணவகங்கள், நிறுவனங்கள் அந்த மாதிரிலாம் தரதை கேள்விப்பட்டோம். இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இந்த சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, இப்போ ஹலால்ன்ற உணவுக்கு மட்டும்தான் ஹலால் அப்படின்னு இதுவும் நிறைய பேர் தவறுதலான ஒரு புரிதல். இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் ஆகட்டும், பெண்கள் தினமும் தன் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த உதட்டு சாயம் கூட ஒரு விலங்குடைய இதுல இந்த ஜெலட்டின் தான் எடுக்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம போடுற லிப்ஸ்டிக் இது வெஜிடேரியன் சோர்ஸ்ல வருது அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனா அது முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து. இது பன்றியுடைய கொழுப்புல இருந்து எடுக்கலாம், மாட்டுடைய கொழுப்புல இருந்து எடுக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக் கூட ஹலால் இல்லை அப்படின்றது இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டலை பத்தி கேட்டீங்க, இது நாங்க சர்டிபிகேஷன் எப்படி கொடுக்குறோம்னா, அவங்க எந்த விதமான சர்வீசஸ், ஹலாலுக்குரிய சர்வீசஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். குறிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் உள்ள வர்றாருன்னா அவருக்கு ப்ரேயருக்கு ஹால் கொடுத்துருக்கோம்.
ரெண்டாவது ஒரு பெண் உள்ள வராங்கன்னா அவங்களோட பேஷண்டா வராங்கன்னா மார்பக புற்றுநோய் உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, மார்பக புற்றுநோய். இப்போ அந்த டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருப்பார். அந்த டாக்டருக்கும் தவறுதலான ஒரு எண்ணங்கள் இருக்காது. ஏன்னா பேஷண்ட் டாக்டர் அந்த ரிலேஷன்ஷிப் தான். அப்போ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய சகோதரியோ தன்னுடைய தாயோ ஒரு இன்னொரு ஆளால தன்னுடைய மார்பகத்தை தொடும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனை கிரியேட் பண்ணும். இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வரக்கூடாதுன்றத நாங்கள் என்ன பண்றோம், ஒரு பெண் வராங்கன்னா பெண் மருத்துவர்கள் சோதிக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஹலால் கம்ப்ளைன்ஸ் சொல்லி ஹலால் கம்ப்ளைன்ஸா கொண்டு வரோம். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து பெண்களுக்குமே இது வந்து கம்ஃபர்ட் ஜோனா கிடைக்குது. அதாவது இஸ்லாமிய சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்து அந்த மருத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். ஆமா. இப்போ இந்த உணவை பொறுத்த வரைக்கும் அந்த மருத்துவமனையில் தர உணவுகள்ல வந்து நீங்க ஏதாவது உங்களுடைய டெஸ்ட் ஆமா அஃப்கோர்ஸ். இப்போ அந்த அதோட சேர்த்து உணவு பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரை இப்போ ட்ரக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா வந்து எல்லாமே வந்து ஆல்கஹால் பேஸில் தான் ட்ரக் எல்லாமே மேனுஃபேக்சர். இந்த ட்ரக்கும் கூட நீங்கள் தரீங்களா? மெடிசின்ஸும் கூட, டேப்லெட்ஸும் கூட? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அப்படி ரெண்டு விதமாக நம்ம இது பிரிச்சுக்குவோம். முதல்ல வந்து நீங்கள் கேட்டது வந்து அந்த ட்ரக்ஸ் பற்றி நம்ம கேட்டோம். ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம எடுக்கலாம். ஒன்று ஆல்கஹால் மிக்சிங், இன்னொன்று வந்து ஜெலட்டின். இப்போ சாஃப்ட் ஜெல்னு சொல்லக்கூடிய நீங்கள் மாத்திரை டாக்டர் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு கொடுக்கும்போது, மருத்துவம் கொடுக்கும்போது அதில் உங்களுக்கு சாஃப்ட் ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட் இருக்கு. எல்லா டேப்லெட்லயும் அந்த கேப்சூலுடைய கவர் இருக்கு இல்லையா, இது முழுக்க பன்றியுடைய கொழுப்புல இருந்தும் மாட்டுடைய கொழுப்புல இருந்து மட்டும் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு ஆமா, இது தாவரத்துல இருந்து எடுக்கலாம். ஆனா தாவரத்துல எடுத்தீங்கன்னா அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஹை. அப்போ ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்றாங்க, எது தனக்கு கம்மியா இருக்குமோ அந்த சோர்ஸ் தான் போய் தேடுறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு கொடுக்கப்படுற மருந்துல உள்ள அந்த ஜெலட்டின் கேப்சூல் முழுக்க பன்றி இல்ல மாட்டுடைய கொழுப்புல இருந்து எடுக்க போறாங்க. ஆயுர்வேதிக் டேப்லெட்டும் கூடவா? இப்போ ஆயுர்வேதிக்னு எடுத்தீங்கன்னா மாட்டுடைய மூத்திரம் இருக்கு. இது உங்களுடைய ஆயுர்வேதிக்குடைய டெய்லி நம்மளுடைய அன்றாட மருந்து பொருட்களை யூஸ் பண்றாங்க. கோமியம். இதை நம்ம சொல்றோம் இப்படி பண்ணாதீங்க, வேற விதமான அவைலபிள் இருக்கு சோர்ஸ், அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்றத நாங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மருந்து பாத்தீங்கன்னா ஹலால் ஏன் தேவைப்படுறத டாக்டர்கள் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். அது குறித்து இல்லாம பெண்களுக்கு அங்க தொழுகிறதுக்கு தனி இடவசதி கொடுக்குறாங்க. சாப்பாட்டுல ஹலால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட உணவு கொடுக்குறாங்க. அதாவது அவங்க மருத்துவமனையில் சமைத்து நோயாளிகள் தரக்கூடிய சாப்பாட்டுல அதுக்கும் சர்டிஃபைட் பண்றோம். அவங்களுடைய கிச்சன்ல போயிட்டு நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி ஹைஜீனிக்கா இருக்கா, கிளீனா பண்றாங்களா, அவங்களுடைய நகங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வெட்டுறாங்களா, தன்னுடைய கை வந்து நேரடியா வந்து உணவுப் பொருட்களை விடாம இருக்காங்களா, இது போன்ற விஷயங்கள் நாங்க செக் பண்றோம். கிச்சன்ல போய் பார்க்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நார்மலா செஃப் என்ன பண்ணுவாங்க, உள்ளே அவங்களுடைய வேஸ்டேஜை டம்ப் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஃப்ரீசர்ல பார்த்தீங்கன்னா -5 டிகிரில தான் உங்களுடைய இறைச்சி பொருட்கள் வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை 10 டிகிரியும் 15 டிகிரியும் போது அந்த இறைச்சி பொருட்கள் கெட்டு போயிடும். இதை நாங்கள் மேக் ஷூர் பண்றோம். ஹலால் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் மூலியமா இந்த பொருட்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க போறன்றதை நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறோம். இப்போ பொதுவாக வந்து ஹராம் ஹலால்னு சொன்னா அது பாய் அர்த்தாருன்னா அது ஹலாம் தான், ஹலால் தான் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான் இருக்கு. பொதுவாக வந்து பல உணவகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல ஹலால்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். அதை பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அங்கே போயிட்டு ஹலால் இது ஹலால் தான் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அந்த போர்டு வச்சு அது ஹலால் தானே, அது ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணி? ஓகே, இதுதான் நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீங்க போயிட்டு அந்த உணவுக்கு போய் கேட்டீங்கன்னா ஹலாலாங்கன்னா முதல் வார்த்தை சொல்லுவாரு ஆமா ஹலால். இப்போ இந்த அறக்கிறத பத்தி கேட்டீங்களா, பறவைகள் ஒரு சிக்கன் ஆகட்டும் ஒரு ஆடு ஆகட்டும், இது அறக்கிற முறை இருக்கு இல்லையா, இதுல முதல்ல கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்றோம். எங்களுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்கன்ட் ப்ராசஸ். இது முதல் விஷயம் வந்து அறக்கப்படக்கூடிய அந்த கோழியானது ஹெல்த்தியா இருக்கான்னு பாக்குறோம். இது நம்பர் 1. அப்போ அறக்கப்படக்கூடிய அந்த கத்தி வந்து கூர்மையா இருக்கா அப்படின்னு பாக்குறோம். இஸ்லாம் சொல்ற அளவுகோல் தான். ஆமா, இது அளவுகோல். அது இல்லாம அந்த பறவை வந்து சரியான முறையில பராமரிக்கப்படுதா. என்ன பண்ணுவோம், ஒரு பறவை கூட்டுல அடைச்சி வச்சு அதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம். அது வந்து 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம். அதுக்கு சுகாதாரமான காத்து வராது. இதை தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அனிமல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1500 வருடத்துக்கு 400 வருடத்துக்கு முன்னால நமக்கு வந்து ஹலால் கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு மிருகங்களை எப்படி ட்ரீட் பண்ணுன்றதை நம்ம ஆல்ரெடி ஹலால் கம்ப்ளைண்ட்ஸ் மூலியமா நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு, கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. அந்த விதத்துல நாங்க வந்து என்ஷூர் பண்றோம், திருப்பி நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களோட முழுமையா ஹலால் ஆக்கப்படும். இப்போ கோழி அறக்கிறது பத்தி நிறைய பேர் கேட்பாங்க, இது ஏதோ பாய் வந்து மந்தனம் சொல்லி அறக்குறாரு அப்படின்னு நான் முஸ்லீம் வந்து திங்க் பண்றாங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க இது ஹலால், பாய் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டாரு. அப்ப நான் முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, இது எதுவும் மந்திரம் சொல்லி அறக்குறாங்க. மந்திரம் கிடையாது, இது வந்து அறுக்கக்கூடிய முறை தான் சயின்டிஃபிக்கா எனக்கு ப்ரூவ் பண்றாங்க. ஒரு கோழி அறுக்கும் போது அதனுடைய கழுத்தினுடைய 1/3
கட் பண்ணும்போது மூன்று கட்டு கொடுக்கணும். ஆனா பேக் போன் இருக்குல்ல உங்களோட பின்னால, இது கட் ஆகக்கூடாது. இது சயின்டிபிக்கா என்ன ப்ரூவ் பண்றாங்கன்னா சயின்ஸ் இன்னைக்கு, மூளை வந்து இயக்கத்துல இருக்கும், இதயமும் தன்னுடைய இயக்கத்துல இருக்கும். அந்த விலங்கு வந்து இறக்காது நீங்க வெறும் கட் பண்றதுனால மட்டுமே. அப்போ மூளை தன்னுடைய மெசேஜ் கொடுக்கும், நான் உயிரோட தான் இருக்குன்னு. ஹார்ட் தன்னுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதயம் சொல்லும். இதயம் படப்படக்க உங்களுடைய அந்த ஹார்ட் பீட் கொடுக்க பம்ப் பண்ண உங்களுடைய மீட் அந்த பிளட் வந்து வெளியாயிடும். அந்த பிளட் நீங்க வெளியாகும் போது அந்த மீட் டேஸ்டி அண்ட் டெண்டர். இதை வந்து சயின்ஸ் மிக தெளிவா அருமையான முறையில இன்னைக்கு இதுதான் ஹைஜீனிக்கா இருக்கும், இதுதான் மனிதனுக்கு ஏற்ற உணவு, இந்த மாதிரி அறுக்கப்பட்ட விலங்கு தான் மனிதனுக்கு உகந்த உணவு, இதுல வியாதிகள் கிடையாதுன்றது இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது. இன்னைக்கு வந்து சிக்கன் பத்தி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வந்து நாட்டுக்கோழி எல்லாம் அறுத்து சாப்பிடுறது கிடையாது. இப்போ பெரும்பாலும் பிராய்லர் கோழி தான் இருக்கப்படுது, நல்லா போட்டாவா நல்லா சதைப்புள்ளதா இருக்கு. கேசி சிக்கன் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டுமே சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி கோழி தான் விருப்பம் பண்றாங்க. அந்த கோழி சாப்பிடலாம் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஓகே, இதெல்லாம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத பட்சத்துல நம்ம இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. ஒரு பிராய்லர் கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க கொடுக்குற ஃபீடுன்னு சொல்லக்கூடிய அதோட உணவு, தீவனங்கள், இதை முதற்கொண்டு நாங்கள் என்ன பண்றோம், ஹலால் கம்ப்ளைண்ட்ஸ்ல என்ன மாதிரி உணவு கொடுக்குறாங்கன்னு. இன்னைக்கு 80% ஆஃப் சிக்கன் ஃபீட் வந்து என்ன பண்றாங்கன்னா சோளத்தோட சேர்த்து பன்றியோட கொழுப்புன்னு சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிடும் போது அந்த பறவைகள் வந்து 2 கிலோ வர வேண்டிய பறவை 4 கிலோவுக்கு வந்துடும். அது இல்லாம இன்ஜெக்ஷன் கொடுத்தத ஒரு 4 கிலோ உள்ள ஒரு பருமனா உள்ள ஒரு கோழியை அதை உருவாக்குறாங்க. நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு. இதனால என்ன சதைதானே நிறைய பெருசாகி நமக்கு நிறைய கறி வரும் இல்லையா? இது தவறு. இது மாதிரி வந்து சதை பெருசாகும் கறி நமக்கு நிறைய கிடைக்கின்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து. இதனால கேன்சர் தான் வரும். எப்படி வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் மாறும். அப்போ ஒரு குழந்தை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு 8 வயதுக்குள்ள பெண்மணி வந்து மூப்படைவாங்க. இதுக்கு முன்னால நம்ம பார்த்திருப்போம் 16 வயசு 15 வயசுக்கு அப்புறம் தான் மூப்படைவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது நிலைமை. 8 வயது பெண் வந்து மூப்படைவாங்க. 15 வயது பெண்ணுக்குள்ளே வளர்ச்சி அந்த 8 வயது பெண்ணுக்கு இருக்கும். என்ன காரணம் அதுக்கு? ஹார்மோன் சேஞ்சஸ். ஹார்மோன் சேஞ்சஸ்னா இந்த பிராய்லர் கோழி கொடுக்கிற அந்த ஸ்டெராய்டு ஹார்மோன் சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட். அந்த ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன் பண்றதுனால உங்களோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், மீசை வளரும், பெண்களுக்கு மீசை வளரும். இதுக்கும் காரணம் அந்த பிராய்லர் கோழி. அப்ப அதிகப்படியான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப உகந்த உணவு அப்படிங்க நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனிதனுக்கு உகந்த உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப இந்த பிராணிகள் அருகிறது, பறவைகள் ஆகட்டும், ஏனைய வந்து அனுமதிக்கப்பட்ட விலங்குகள், ஆடு மாடு மாதிரி, அப்ப இதில் மட்டும்தான் ஹலால் பார்க்கணுமா? அது இல்லாம வந்து இந்த சமையல் பொருட்கள் மற்ற வெஜிடேரியன்ஸ் தான் சாப்பிடுறாங்களே, இப்ப டெய்லி சமைச்சு சாப்பிடுறாங்க, அப்ப அதுலயே வந்து ஹலால் ஹராம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு. இன்னைக்கு நம்ம வந்து தமிழர் உணவுல வந்து மிகப்பெரியது வந்து 2 விதமா பிரிக்கும் தமிழரோட உணவு முறை. ஒண்ணு வந்து அசைவ உணவு, இன்னொன்னு சைவ உணவு. சைவ உணவு சாப்பிட்றோம்னா நாங்க மாறிடுறோம், அப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது இல்லையா? நீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, உண்மையில அது உண்மை அப்படி கிடையாது. வெஜிடபிள் எடுத்துக்கிட்டீங்க, ஜிஎம்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஆர்கானிசம் அப்படின்றது. இதுக்கு முன்னால இறைவனுடைய படைப்பு எப்படிங்கன்னா தக்காளி மாதிரி தான் இருக்கணும். சயின்ஸ் என்ன பண்றாங்க, தன்னுடைய அறிவை கொண்டு ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ணக்கூடிய தக்காளியை உருவாக்குறாங்க. அந்த தக்காளி நார்மல் தக்காளி மாதிரி இருக்காது, சின்னதா இருக்கும். அதே மாதிரி சீட்லெஸ் கிரேப் இன்னொரு வகை அதோட இணைச்சி புதுசா ஒன்று உருவாக்குது. ஆமா, டிஎன்ஏ சேஞ்ச் பண்றது. டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய நேச்சுரல் உள்ள ப்ராடக்ட் இல்லாம சயின்டிபிக்கா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றீங்க. இயற்கை மரபணு மாற்றம் செய்தால் அந்த இயற்கை தன்மையை எழுந்துரும். இதை நீங்க உட்கொள்ளும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டெஃபினட்டா கேன்சரை தவிர வியாதிகள் எதுவுமே கிடையாது. டேஸ்டா இருக்கும், ஆனா கேன்சருக்கு நீங்க ரெடி ஆயிடணும். ஸோ இன்னைக்கு உலக அளவில் மேற்கத்திய நாடுகள் இந்த ஜிஎம்ஓ ப்ராடக்டை யூஸ் பண்றதை தடை வச்சுட்டாங்க. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல நம்மளுடைய அவேர்னஸ் இல்லாதனால அதை நம்ம தினம் பயன்படுத்தக்கூடிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த அவேர்னஸ் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இது தமிழகத்துல வந்து இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய இருக்கு, இந்திய அளவில் இருந்தீங்களா? அப்ப அந்த அமைப்புகள் எல்லாம் அந்த மார்க்க பிரச்சாரங்கள், ஏன்னா இது வந்து இஸ்லாமிய ஹலால்ங்கிறது வந்து இஸ்லாமிய கோட்பாடு உட்பட்டு இருந்தாலும் இப்ப நீங்க பேசின வகையை வச்சுப்பாங்கன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள், அதாவது மனித குலத்திற்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் சொல்றீங்க. அப்ப இதுல வந்து குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த பிரச்சாரங்கள் நிறைய மார்க்க பிரச்சாரம் பண்றாங்க, அந்த இஸ்லாமிய அமைப்புகள் இந்த ஹலால் ஹராம் பிரச்சனையை வந்து கொண்டு போய் சேர்க்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பா அவங்க வந்து இது வரைக்கும் அதை போய் சேர்க்கல, அதை பத்தி விழிப்புணர்வு அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முக்கிய காரணம் வந்து இதுல உள்ள காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க, ப்ராசஸிங் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு இதுக்கு முன்னால் நம்ம வந்து உலகமயமாக்குதல் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வச்சிருக்கோம், குளோபலைசேஷன். நம்ம சாக்லேட் தயாரிக்கணும்னு வைங்களேன், ஒரு பிஸ்கெட் தயாரிக்கணும், நம்ம வந்து நம்மளே தயாரிச்சு நம்ம நாட்டிலே தயாரிச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது.
அப்போ உலகமயமாக்குதல் வரும்போது நம்ம மற்ற நாடுகள் வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். அப்போ இறக்குமதி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நான் ஹலாலான ப்ராடக்ட் இந்தியாக்குள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ தெரியல அமைப்புகளுக்கு யாருமே வந்து பிரச்சாரம் பண்ற அளவுக்கு வந்து அதை தெரியல கன்சியூம் பண்ணல. தெரியல. அப்போ இந்த மத குருக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து இந்த பள்ளிவாசல் உள்ள இமாம்கள் இவங்களுக்குலாம் இவங்களுடைய சப்ஜெக்ட்லேயே ஹலால்ன்ற சப்ஜெக்டே கிடையாது. அப்போ டெக்னிக்கலா இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ காம்ப்ளெக்சிட்டி ஒரு ப்ராசஸிங் பண்ணும்போது ஒரு உணவுப் பொருட்களுடைய தயாரிப்பு முறை, ஒரு இடத்துல இருந்து பொருட்கள் வரும், அதை தயாரித்து வெளியிட்டு பேக்கிங் பண்ணி வெளியே போற வரைக்கும் இது தயாரிப்பு முறை. இந்த ஃபுட் ப்ராசஸிங்ல டுடே இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட நாலேஜ் கிடையாது. இது இருந்தா மட்டும்தான் இதை பத்தி விழிப்புணர்வை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா இந்த இமாம்கள் வந்து அவங்க பள்ளிவாசல் லெட்டர் பேட்ல எல்லாம் ஹலால்னு சொல்லி கொடுக்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இமாம்கள் வந்து கொடுப்பாங்க, ஆஜிமார்கள் ஊர்ல இருக்க டவுன் ஆஜிமார்கள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதா? அவங்களுக்கு குரான் ஹதீஸ் தெரியும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது இது குரானோட ஹதீஸ் மட்டும் இல்லாம இதுல டெக்னிக்கல்னு ஒரு காம்போனன்ட்டும் இருக்கு. இப்போ கோழி அறுக்கிறது மட்டும் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இமாம் பாக்குறாரு, பிஸ்மில்லா சொல்லி ஒருத்தர் அறுத்துட்டாருன்னா அது ஹலால் ஆயிடும் சொல்றீங்க. ஆனா ஹலால் தொய்பான் அப்படின்ற கான்செப்ட் படி ஹலால்னா அது முழுமையா ஹலால் ஆக்கப்பட்டது, தொய்பான்றது குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தொய்பான்ல பாத்தீங்கன்னா அந்த கோழிக்கு கொடுக்கப்பட்ட தீவனம் முதல்ல ஹலாலாக்க நம்ம செக் பண்றோம். இப்போ இதை வந்து பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கு இது எப்படி செக் பண்ணணுன்றது தெரியாது. அப்போ டெக்னிக்கலா இருந்தா மட்டும்தான் இது ஹலாலான்ற கோழின்றதை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். அப்ப இந்த ஹலால் விஷயத்தை வந்து நீங்க பிரச்சார அளவுல கொண்டு போறீங்களா? எங்க பிரச்சாரம் பண்ணி எந்தெந்த நாடுகள்ல பண்ணிருக்கீங்க? இது பல நாடுகள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஹலால்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து உலகளாவிய நடந்துட்டு இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருட காலமா தான் மக்கள் அட்லீஸ்ட் விழிப்புணர்வுக்கு வந்திருக்காங்க, கேட்கறாங்க இப்போ ஹலாலா அப்படின்னு கேட்கறாங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு ரெஸ்டாரண்ட்ல ஹலால் இங்க 100% ஹலால், ஹலால் அவைலபிள் அப்படின்னு போடுறத நீங்க பாக்குறது இது ஒரு உதாரணம். இது நாளடைவில் எப்படின்னா அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க மக்கள், இது யார் சர்டிஃபை பண்ணது அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வரும்போது அந்த ஹலால் தைபான் அப்படின்ற இந்த கான்செப்ட் அங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த இறைச்சி உணவுகள் தவிர மற்ற தாவர உணவுகள் அது குறித்த தயாரிப்பு முறைகள் அந்த மாதிரி இதுலயே வந்து ஹராம் ஹலால் வந்து பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல எல்லாமே ஹலால் தானா? இல்ல, நீங்க இப்ப ஒரு முதல்ல கேட்ட கேள்வி வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், எனக்கு ஹலால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ வெஜிடேரியனா இருந்தா கூட ஹலால பார்க்க வேண்டிய சமையல் பொருட்கள் நீங்க யூஸ் பண்ற அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய சில்லி பவுடர் இருக்கட்டும், உங்களுடைய மசாலா கரம் மசாலா ஆகட்டும், சிக்கன் 65 அப்படின்னு அது மேல போடக்கூடிய கலரிங் இருக்கட்டும், இந்த கலரிங் எல்லாமே கொச்சினேல் அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன ஒரு பூச்சியிலிருந்து எடுக்கிறாங்க. இந்த பூச்சியை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய வியாதிகள் தான் வரும் தவிர மனிதனுக்கு நன்மையே கிடையாது. அப்போ இந்த மாதிரி பொருட்கள் நாங்கள் சர்டிஃபை பண்ணும்போது அதை லெபார்டரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி இதில் அப்படிப்பட்ட கலரிங்கோ ஃப்ளேவர்ஸும் சேர்க்கலன்றதை நாங்கள் ரொம்ப கேரண்டியாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்னு ஹெர்பல் முறையில தயாரிக்கப்படக்கூடிய நிறைய மாத்திரைகளும் பூச்சியிலிருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஹெர்பல் முறையில தயாரிக்கப்படுற மாத்திரைகள் கூட சாப்பிடக்கூடாது. இல்ல, நீங்க அதுல கீழே போட்டிருப்பாங்க ஆயுர்வேத் 100% ஆயுர்வேதிக் 100% ஹெர்பல். நீங்க அதை மட்டுமே நம்பாதீங்க. அதை மட்டுமே நம்பாம முக்கியமா இது எப்படின்னா எப்படி ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் பண்ணிருக்கோங்களோ ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஹலாலும் ஒரு உலகளாவிய ஒரு சர்டிபிகேஷன். இப்ப இந்த சமையல் பொருட்கள்ல ஒரு உதாரணம் சொல்லுங்க, என்ன மாதிரியான சமையல் பொருட்கள்ல வந்து இந்த ஹராம் எனக்கூடிய அதை தவிர்க்கப்பட வேண்டியது கலந்துருக்கு சொல்லுங்க. நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உங்களோட பால்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பால்ல இருக்கு, பால்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பால், தயிர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி மசாலா, நெய், இதுல எல்லாத்தையுமே நீங்க ஹலால் பார்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்து சர்க்கரை. ஏன்னா சர்க்கரை, தண்ணீர், சால்ட் இது மூணுமே ப்ராசஸிங்ல பண்ணும்போது போன் மாரோன்னு சொல்லி உள்ள ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க, கிளீனிங் ப்ராசஸ். தண்ணியில என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்? கிளீனிங் பாட்டில், தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா, நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா, இப்போ அந்த தண்ணி பாட்டில் பண்ணும்போது பியூரிஃபிகேஷன் ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்போ தண்ணி வந்து கிரவுண்ட்ல தான் எடுப்போம், எடுத்துட்டு அதை பியூரிஃபிகேஷன் ஃபில்டரிங் ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க. அப்ப பியூரிஃபிகேஷன்ல அதுல கிளீன் பண்ற லேயர் இருக்கு இல்லையா, அது முழுக்க பன்றியுடைய எலும்புல இருந்து செய்யப்பட்ட கூழ்ல தான் செய்யறாங்க. இப்போ அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு தண்ணி என் ப்ராடக்டா கொடுக்குறாங்க. இதே மாதிரி பன்றியோட கொழுப்பு தான் அந்த சமையல் பொருட்களை மிக்ஸ் பண்றாங்களோ? ஆமா, பன்றியும் பண்ணுவாங்க, மாட்டுடைய கொழுப்பும் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாடுனா செத்த மாடா கூட இருக்கலாம், அது ஹலால முறையில் அறுக்கப்படாத மாடா கூட இருக்கலாம். இதை நம்ம தினமாலும் வந்து பெண்கள் அதிகமாக சமையல யூஸ் பண்றாங்க. கரம் மசாலாவெல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அது. அதெல்லாம் வந்து எந்த வகையில கலக்கப்படுது? இப்போ உதாரணம் எடுத்தீங்களா, நீங்க வந்து MSGன்னு சொல்லுவாங்க, அது அஜினோமோட்டோ. இன்னைக்கு நம்ம அஜினோமோட்டோ இல்லாம சாம்பாரே கிடையாது. அப்போ சாம்பார்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு வெஜிடேரியன் போட்டிருப்பாங்க, 100% வெஜிடேரியன். ஆனா அவங்க சாம்பாரை டெஸ்ட் பண்ணீங்கன்னா அஜினோமோட்டோ இல்லாம சாம்பார் கிடையாது.
அஜினோமோட்டோ எங்கிருந்து கொண்டு வராங்கன்னா பன்றியுடைய தோல்ல தான் கொண்டு வராங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அஜினோமோட்டோ ப்ரொடியூஸ் பண்றாங்க. தாவரத்திலிருந்து கொண்டு வரதும் இருக்கு. மொத்தம் 3 நாடுகள் இன்னைக்கு கிடைக்குது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா. இந்த 3 நாடுகள்ல இன்னைக்கு ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட அஜினோமோட்டோ கிடைக்குது. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல இன்னும் அந்த அஜினோமோட்டோ பன்றியுடைய தான் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். மிக மிக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட் நீங்க சொல்றத பார்த்தா எல்லா பொருளையும் நம்ம ஹலால் அப்படிங்கறத பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய டே ஸ்டார்ட் பண்ற காலையில பேஸ்ட் பண்ணி நம்ம குளிக்கிற சோப் இருக்குல்ல, மாய்ஸ்சரைசிங் சொல்லுவோம். பன்றியோட கொழுப்புல இருந்து இல்ல மாட்டு கொழுப்புல இருந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள் தாவரத்துல இருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பை போடணுன்ற வலியுறுத்துறாங்க. இப்போ அவர் அப்துல் வஹாப் சொன்ன மாதிரி இப்போ இதன் மூலமா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கொண்டிருக்க மக்களுக்கு மத்தியில் கூட என்ன ஆகுனா, இப்போ டெய்லி தூங்கி எதிர்த்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஹலால் ஹராம் பார்க்கணும்னு அப்போ இந்த பிரச்சனை வந்து அவங்க இனிமே தான் எதிர்கொள்றாங்க. அதாவது இந்த விழிப்புணர்வு இல்லைனாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா வந்து அவங்க எதிர்கொள்ற நேரத்துல இது எப்படி வந்து சால்வ் பண்றது, இது என்ன வந்து இந்த ஹலால் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு ஹலாலான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற அவர் நினைக்கிற போது அதற்கு வந்து இந்த அவர்கள் அந்த குடும்பமும் அதை நினைக்கக்கூடிய ஒரு குடும்பமும் இந்த சமுதாயமும் இது எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம 16,000 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஹலால் சர்டிஃபை பண்ணியிருக்கோம். நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனங்கள், இந்தியாவுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் நம்ம கிட்ட இந்த சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க, எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு ஹலால் சான்றிதழ் கொடுத்துருக்கோம். இந்த சான்றிதழ் ஜஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்து உட்கார்றது இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு நடுவுலையும் பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம உள்ள போவோம். அவங்களுடைய பொருட்களை கொண்டு வரோம். அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பிளான்ட்டுக்கு போவீங்களா? பிளான்ட்டுக்கு அவங்ககிட்ட சொல்லாம நாங்களே போவோம். அவங்களோட தயாரிப்பு என் ப்ராடக்ட், கடைசியில் வர என் ப்ராடக்ட் கொண்டு வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி அவங்க தவறான முறையில் செஞ்சாங்கன்னா மீடியா மூலியமா இதை நாங்கள் வெளியே கொண்டு வந்து இவங்க வந்து சரியான முறையில் ஹலாலா கொடுக்கல அப்படின்றத மீடியா மூலியமா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பிரச்சாரத்தின் மூலமா வந்து இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனங்கள் வந்து உங்களை நாடி வந்துருக்காங்களா, எங்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் வேணும்? நிறைய பேர் வராங்க. மக்கள் கேட்க கேட்க இவங்களும் இப்போ அதனுடைய கன்சியூமருடைய அவேர்னஸ் வரும்போது இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்லாம் எங்களை கேட்டு நீங்க ஹலால் சர்டிஃபிகேட் எங்களுக்கு பண்ணுங்க, எங்களோட ஃபேக்டரிக்கு வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாங்க போயிட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஹலால் சிம்பிள்ங்கிறது பார்க்கணும். அதான் அப்ப தீர்வுங்கிறது அதான். தீர்வுன்றது சமுதாயமாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் இது வந்து ஹலாலா ஹராமா நம்ம கேள்விகளை அந்த நிறுவனத்தை நோக்கி வைத்தால் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அவேர்னஸ் ஆவாங்க. அவங்க ஹலால் சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அப்ப முதல்ல வந்து மக்கள் வந்து தெளிவாங்க. ஆமா, மக்களுக்கு மக்கள் இடத்துல இப்ப இப்படின்னு கூட ஒரு தெளிவு இருக்கு. என்ன, இஸ்லாம் தெரிந்த மக்கள் கூட, அதாவது இயக்கம் சார்ந்த நபர்கள் கூட, நண்பர் சொல்ற மாதிரி அவர்கள் கூட ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்கலாம், இல்ல நமக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு கூட சொல்றாங்களா இல்லையா? இப்ப இவங்க மாதிரியான ஆளுகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு முன்னால வரைக்கும் நினைச்சிருக்கலாம். இப்ப நம்ம இது மூலியமா வந்து விழிப்புணர்வு கொடுத்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயாவது நம்ம வந்து ஹலால் லோகோ போட்டிருக்க பொருட்களை உட்கொண்டது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க டெஸ்ட் பண்ணி தான் சர்டிஃபை பண்ணீங்க. இப்போ ஒரு நிறுவனம் வந்து உங்களை அணுகுனா, எங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் கம்பெனி வச்சிங்க, சமையல் எண்ணெய், உங்களை வந்து அணுகிற போது வந்து அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றீங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ அந்த சர்டிஃபிகேட் வாங்கின சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. காலங்காலமாக வந்து நாங்கள் வந்து இது சர்டிஃபைடு கம்பெனி தான், எங்களுடைய பொருள் வந்து தூய்மையான பொருள் தான், சுத்தமான பொருள் தான் போயிட்டு அப்போ ஒன்ஸ் கொடுக்குறோம் நிறுத்துறீங்களா, இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப அதை வந்து கண்காணிப்பீங்க? இது 1 வருடத்துக்குள்ள சர்டிஃபிகேஷன் தான். இதை நம்ம கொடுத்துட்டு 10 வருஷமும் 15 வருஷமும் கிடையாது, 1 வருடம் மட்டும்தான். இந்த 1 வருடத்தில் நாங்கள் பல முறை அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்களோட என் ப்ராடக்ட் லேபில் போய் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் பண்ண ரிசல்ட்டை வச்சுட்டு அவங்க உண்மையிலே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறத நாங்கள் என்ஷூர் பண்ணி எங்கள் கன்சூமருக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு டிக்ளரேஷன் கூட வாங்குவீங்களா? இது வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம், இல்லை அவங்க மேலே சட்ட ரீதியாக அவங்க தவறு செஞ்சுட்டா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்? அவங்ககிட்ட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்குறோம், அக்ரிமெண்ட் வாங்குறோம். இதை தவறுதலாக பயன்படுத்தினா மீடியாவுக்கும் கொடுத்து அவங்களுடைய பிராண்டை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அந்த ஹலால் குறித்த ஹலால் வந்து மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து உங்க மூலியம் சொல்லுங்க. ஹலால் வந்து மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஒரு மெசேஜ் சொல்லுங்க. நீங்க முதல்ல அந்த லோகோ கண்டிப்பா பாருங்க. அந்த லோகோ பார்த்துட்டு அதுல ஹலால் லோகோன்றது குறிப்பிட்டு இருக்கிற மட்டுமே அந்த பொருட்கள் வாங்க. சாதாரணமா ஒருத்தர் வந்து வெறும் ஹலால் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா கூட அது தயவு செய்து நம்பாம ஹலால் அப்படின்றத சரியான முத்திரை இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. இதன் மூலியமா நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பொருட்களை ஹலாலான முறையில் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஹலால் என்றால் என்ன, சுத்தமான உணவு அசுத்தமான உணவு இரண்டும் இருக்கிறது. அசுத்தமான உணவை தேடித்தான் மனித குலம் அந்த விழிப்புணர்வை தாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சுத்தமான உணவு வகைகளை மனித குலத்திற்கு ஏற்றது என்ற ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அதோடு வந்து ஹலால் குறித்த நிறைய விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அந்த விளக்கங்களை தந்த சகோதரர் ஜின்னா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஹலால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான், அதற்கான முதல் முயற்சி தான் இது. இனி தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் உங்களை வந்து அடையும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.